இந்தியா வங்கதேசம் இடையிலான முதல் டெஸ்ட் போட்டி சென்னை சேப்பாக்கத்தில் இன்று காலை 9:30 மணிக்கு தொடங்கவுள்ள நிலையில் போட்டிக்கான டிக்கெட் விற்பனை காலை 7 மணி முதல் நடைபெற்று வருகிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு நேரலையில் இணைகிறார் செய்தியாளர் வெங்கட்ரமணன். வணக்கம் வெங்கட்ரமணன். இந்தியா வங்கதேசம் இடையிலான முதல் டெஸ்ட் போட்டி இன்னைக்கு நடக்க இருக்கு, அது குறித்தான விவரங்கள். வணக்கம் சுபா. இந்தியா வங்கதேச அணிகள் மோதக்கூடிய முதல் டெஸ்ட் போட்டி சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்கி இருக்கிறது. இதற்கான டிக்கெட் விற்பனை என்பது கவுண்டர்களில் சேப்பாக்கம் மைதானத்தில் இருக்கக்கூடிய கவுண்டர்களில் காலை 7 மணி முதலே தொடங்கி நடைபெற்று வருகிறது. இதற்காக ரசிகர்கள் நீண்ட நேரமாக காத்திருந்து இந்த டிக்கெட் பெற்று வரக்கூடிய அந்த காட்சிகளை தான் நான் தற்பொழுது பார்த்து வருகிறோம். நஜ்முல் ஹுசைன் தலைமையிலான வங்கதேச அணிகள் இந்தியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக 2 டெஸ்ட் போட்டி 3 T20 போட்டிகளை வங்கதேச அணிகள் விளையாட இருக்கிறது. இதற்கான முதல் டெஸ்ட் போட்டி என்பது சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்கி இருக்கிறது. தற்பொழுது நம்முடைய ரசிகர் ஒருவர் இருக்கிறார். அவருடைய எதிர்பார்ப்புகள் என்ன என்பதை பற்றி கேட்கலாம். சார், வணக்கம். கிட்டத்தட்ட ஒரு 8 மாதத்துக்கு போய் விராட் கோலி டெஸ்ட் மேட்ச்ல விளையாட இருக்கிறார். எப்படி இருக்கு உங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன்? ரொம்ப நாள் கழிச்சு டெஸ்ட் மேட்ச் செஞ்சுரி அடிக்கல அப்படின்ட்டு ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. கண்டிப்பா இந்த மேட்ச் சென்னை வேற, நம்ம கிரௌடு சப்போர்ட் சொல்லவே வேணாம். கண்டிப்பா இந்த மேட்ச் ஒரு பெரிய மாற்றம் ஏற்படும் இந்தியா டீம்ல. புது கோச், முதல் டெஸ்ட் மேட்ச் வேற. கண்டிப்பா கௌதம் கம்பீர் பல மாற்றங்கள் கொண்டு வருவாரு. இந்தியாவோட டெஸ்டோட புது அத்தியாயம் ஆரம்பிக்க போது கண்டிப்பா சொல்லலாம், நம்பலாம். பும்ராவோட போலிங் பார்க்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பா விராட் கோலி இந்த மேட்ச் ஒரு மிகப்பெரிய கம்பேக் இருக்கு. இந்தியா மிகப்பெரிய நெருக்கடி இருக்கு. இந்த மேட்ச் பாகிஸ்தானை தோக்கடிச்சு வர வந்திருக்காங்க 2 மேட்ச். கண்டிப்பா இந்த மேட்ச் இந்தியா மிகப்பெரிய சவால். ரோஹித் சர்மாவோட கேப்டன்சி இந்த மேட்ச் கண்டிப்பா பார்க்கணும். 3 ஸ்பின்னர்ஸ் வச்சு விளையாட இருக்காங்க. அஸ்வின், ஜடேஜா, அது இல்லாம இல்லைன்னா குல்தீப், இல்லைன்னா அக்ஷர் பட்டேல் வச்சு விளையாட இருக்காங்க. எப்படி 3 ஸ்பின்னர்ஸ் எப்படி? கண்டிப்பா சென்னை பிச்சாலே கொஞ்சம் ஸ்பின்னு தான். கண்டிப்பா அஸ்வின் சொல்லவே தேவையில்ல. அஸ்வின் நம்ம செல்லப்பிள்ளை, தமிழ் மண்ணின் மைந்தன். கண்டிப்பா இந்த மேட்ச் மிகப்பெரிய சவால் காத்திருக்கு பங்களாதேஷ் அணியினருக்கு. நம்ம கண்டிப்பா 3 ஸ்பின்னர் வச்சு தான் போவாங்க ப்ரோ. கண்டிப்பா. தேங்க்யூ. ரசிகர்கள் விராட் கோலியுடைய சதம் விளாசுவார் என்கின்ற ஒரு எதிர்பார்ப்போடு தான் காத்திருக்கார்கள். தற்பொழுது இன்னொரு ரசிகர் இருக்கிற இடம் கேட்கலாம். உங்க விராட் கோலியோட விளையாட்டு போட்டி எப்படி எக்ஸ்பெக்டேஷன்? விராட்டோட ஆட்டத்தை பார்க்க தான் வந்துக்கிறான். தலை ஒரு வாரத்துக்கு முன்னாடியே வந்துச்சு கிரௌண்ட் விட்டு வெளியே. கிரௌண்டு வந்துச்சு சென்னையில் வந்தோடனே அந்த அடியை பார்த்து ஸ்டேடியமே ஓட்ட வந்துச்சு. பாத்தீங்களா இல்லையா அந்த சீன்லாம் செல்லுல. அதனால விராட்டோட ஆட்டத்தை பார்க்கறது தான் விராட வந்துக்கிறான். இப்போ திருவள்ளூர்லேருந்து வந்துக்கிறேன் நான். கோலி அவ்வளோதான். T20 வேர்ல்டு கப் வரம் போயிட்டாரு. அவர் வயசாயிடுச்சு, ஸ்குவாடை விட்டு போயிடுச்சு, பல வருஷம் ஆயிடுச்சு. அது மாதிரி இல்லை, தலை எப்பவுமே இறங்கினாலும் களத்தில் சிங்கம் தான். அவரை பற்றி சொல்லணும்னா வார்த்தையே இல்லை விராட்டை பற்றி சொல்றதுக்கு. போர்க்களே 1000 இவன் பேர் இங்கு முடியாது. கிட்டத்தட்ட மிக முக்கியமான வீரர்கள் T20 உலகக்கோப்பை வென்றதற்கு பிறகாக மிக முக்கியமான வீரர்கள் விராட் கோலி, ரோஹித் சர்மா, பும்ரா உள்ளிட்ட முக்கிய வீரர்கள் இன்றைய போட்டியில் விளையாட இருக்கிறாங்க. வங்கதேச அணியை பொறுத்த வரைக்கும் பாகிஸ்தான் மண்ணில் நடைபெற்ற அந்த டெஸ்ட் போட்டியில 2-0 என்கின்ற ஒரு சாதனை வெற்றியை டெஸ்ட் போட்டியில பெற்றிருக்காங்க. அந்த ஒரு உத்வேகத்தோடு இன்றைய தினம் இந்திய அணியை வங்கதேச அணி எதிர்கொள்ள இருக்கு. குறிப்பா இந்தியாவுடைய பவுலிங்ல அஸ்வின், ரவீந்திர ஜடேஜா தாண்டி கூடுதலா இன்னொரு ஸ்பின்னரை களமிறக்கப்படலாம் அப்படிங்கிற ஒரு வாய்ப்பு, எதிர்பார்ப்பு என்பது எழுந்திருக்கிறது. குறிப்பாக இன்றைய தினம் பேட்டிங் வரிசையிலும் பாத்தீங்கன்னா யார் ஓபனிங் இறங்குவார் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பும் ரசிகர்கள் மத்தியில் எழுந்திருக்கிறது. இந்த போட்டி என்பது இன்னும் சற்று நேரத்தில் சேப்பாக்கம் மைதானத்தில் தொடங்க இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இதற்கான டிக்கெட் விற்பனை என்பது காலை 7 மணி முதலே நடைபெற்று வருகிறது. குறிப்பாக 200, 400, 1000 ஆகிய ரூபாய்களில் டிக்கெட் விற்பனை என்பது நடைபெற்று வருகிறது. இந்த வெளியே கவுண்டரில் ரசிகர்கள் அதிக அளவு குவிந்திருப்பதன் காரணமாக இங்கு காவல்துறை என்பது பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் இந்த போட்டி தொடங்க இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தற்பொழுது ரசிகர்கள் மைதானத்துக்குள்ளே அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இரு சமம் வாய்ந்த அணிகள் மோத இருக்கக்கூடியதா ரசிகர்கள் மத்தியில் இந்த முதல் டெஸ்ட் போட்டி மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. சுபா, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி வெங்கட்ரமணன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.